ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை விவசாயத்தின் மூலம் கத்திரிக்காய் சாகுபடி செய்து மகசூல் பெறுவது எப்படி என்பதை பார்க்கலாம். கத்திரிக்காய் செடியை விதைத்து அதை எப்படி பராமரித்து வளர்ச்சி அடைவது என்பதை பற்றியுள்ள வீடியோவை இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை கீழே பார்க்கலாம், கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக உரம், சாம்பல், உலர்ந்த சாணி, இயற்கை உரம் இவ்வளோ தான் போடணும். இது இப்போது கத்திரிக்காய் செடி முழு வளர்ச்சி அடைந்து அதன் கத்திரிக்காய்க்கு வளர வேண்டிய பூக்களை வெளியிட்டுள்ளது. அப்போது நாம் ஒரு வாட்டி உரத்தை மீண்டும் போட வேண்டும். நாம் உரம் போடுவதற்கு முன்னாடி செடியின் மூட்டு பகுதியை மண்ணை நன்றாக கிளைத்து போட வேண்டும். அப்போதுதான் வேர்களுக்கு உரம் கிடைப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். சாம்பல், உலர்ந்த சாணி ஆகியவற்றை போட வேண்டும். இதான் இதற்கு இயற்கை உரம்.
இப்போது கத்திரிக்காய் முழு வளர்ச்சி அடைந்துள்ளது. அதை நாம் பறித்து விற்பனை செய்தவர்கள் விற்பனை செய்யலாம், குழம்பு வைப்பவர்கள் குழம்பு வைக்கலாம். இந்த கத்திரிக்காயில் எந்த ரசாயன பொருட்களோ எந்த கெமிக்கலோ எதுவும் உபயோகிக்கவில்லை. இயற்கை உரமான இயற்கை உரம், சாம்பல், உலர்ந்த சாணி ஆகியவைகளை உரமாக போட்டு எடுத்தது. இது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வீட்டில் சின்ன தோட்டத்தில் இதை விவசாயம் பண்ணலாம். நாங்கள் இது சின்ன தோட்டத்தில் விவசாயம் பண்ணி இப்போது எங்களுக்கு கிடைத்த மகசூல் இது. இதை பெரிய தோட்டம் இருக்கிறவர்கள் விற்பனை செய்யலாம். சின்ன தோட்டத்தில் உள்ளவர்கள் இதை வீட்டில் குழம்பு வைக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோக்களை நாங்கள் போடுறோம். முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விதைத்து இதை எப்படி வளர்ப்பது என்பதை, செடி வளர்க்கும் பருவத்தையும் அதன் உரம் போடுவதையும் பற்றியுள்ள வீடியோவை நாங்கள் முன்னாடி இட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கு. பார்த்துட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள்.